ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ இன்டர்மீடியட் குரூப் 2 பேப்பர் 9 OMSMோட ஸ்டடி பிளான் டிசம்பர் 2025 ஸ்டடி பிளான். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிவைஸ்டு ஸ்டடி மெட்டீரியல் வந்து நீங்கள் கையில் வச்சுக்கணும். ஸோ உங்களோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரீப்ரிண்ட் ஆகஸ்ட் 2025 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட் பேஜில் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த அப்டேட்டட் மெட்டீரியல் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் அதை வந்து பார்த்துக்கலாம். இப்போ எந்த ஆர்டர்லேருந்து படித்தா நமக்கு சூப்பராக இருக்கும், நம்ம எக்ஸாமிஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் சொல்கிறேன். மாடியூல் நம்பர் 1 ஃபார் தியரிக்கு. ஓகே, மாடியூல் நம்பர் 1 தியரி, ஃபுல்லி தியரி. ஆர்டரை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், சரிங்களா? மாடியூல் நம்பர் 1 தியரி, மாடியூல் நம்பர் 3 தியரி. ஸோ அதனால் மாடியூல் நம்பர் 1 மாடியூல் நம்பர் 3 எடுத்ததுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா மாடியூல் நம்பர் 1ஓட தியரியும் மாடியூல் நம்பர் 3ஓட தியரியும் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு மாடியூல் நம்பர் 4ஓட சம் போயிருங்க. ஓகேங்களா? ஏன்னா மாடியூல் நம்பர் 1ஓட தியரி மாடியூல் நம்பர் 3 ரெண்டுமே தியரி இருக்குது. இந்த தியரியை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாமே பார்த்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு மாடியூல் நம்பர் 4ல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் படி பார்க்கணும், சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் படி பார்க்கும்போது சம் இருக்குது. என்னென்னது? மாடியூல் நம்பர் 4.4, 4.5, 4.6, 4.7, 4.8. இது ஃபுல்லாக சம்மு எல்லாமே வந்து சாப்டர், மெயின் சாப்டர், சரிங்களா? அந்த சாப்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போகணும். 4.4லேருந்து 4.8 கம்பல்சரி பார்த்துட்டு போகணும். ஏன்னா நியர் ஒரு 14 மார்க்ஸ் ஆச்சு கொஷின் பேப்பரில் இருக்கும். கண்டிப்பாக 14 மார்க்ஸ் இருக்கும், மேபி 21 மார்க்ஸ் கூட நம்ம நேரத்துக்கு இருக்கலாம். ஸோ ஓகே, அதனால் மாடியூல் நம்பர் 1 3 முடித்த உடனே மாடியூல் நம்பர் 4.4லேருந்து 4.8 முடிச்சிருங்க. ரைட்டு, முடிச்சிட்டேன் ப்ரோ. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ வந்து அதுலேயும் தியரி இருக்குது. மாடியூல் நம்பர் 4.1, 4.2, 4.3, 4.9, 4.10 இது ஃபுல்லாக தியரிட்டிக்கல். ஸோ சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணி வச்சுருங்க, சரிங்களா? மேபி தியரிக்கு வந்து வரலாம் இந்த சாப்டர்லேருந்து. ஓகே, அப்போ மாடியூல் நம்பர் 1 ஃபுல்லாக தியரி, மாடியூல் நம்பர் 3 ஃபுல்லாக தியரி, அப்புறம் மாடியூல் நம்பர் 4.1, 4.2, 4.3, 4.9, 4.10 இதெல்லாம் தியரிட்டிக்கல். அதனால் ஆர்டராக வரும்போது 1 முடிச்சுட்டு 3 முடிச்சுட்டு 4ஓட சம்மை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 4ஓட தியரி பாருங்கள், சரிங்களா? இதெல்லாம் முடிச்சிட்டோம் ப்ரோ அப்படின்னா மாடியூல் நம்பர் 5 போயிருங்க. 5ல் வந்து சம்ஸ் வந்து இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சம்மை நல்லா பாருங்கள். சம்டைம்ஸ் கேட்கலாம், அதாவது கண்டிப்பாக எல்லா அட்டம்ப்ட்டில் கேட்பான்னு சொல்ல முடியாது. ஒரு சில அட்டம்ப்ட்டில் இருக்கும், ஒரு சில அட்டம்ப்ட்டில் இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். மாடியூல் நம்பர் 5ஓட சம்ஸ், சரிங்களா? தியரி சும்மா பேருக்கு ரீட் பண்ணிக்கோங்க, அது தியரி வரும்னு சொல்ல முடியாது, அது வந்து சம் மெயினாக. ஓகே, இல்லைனா ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கும். மாடியூல் நம்பர் 6 கண்டிப்பாக சம்மு. ஒன்று டயக்ராமேட்டிக் நீங்கள் ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம், இல்லை டயக்ராமை கொடுத்துட்டு நம்ம வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டு, இந்த ஃப்ளோட் அந்த ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்கலாம். ஓகே, எப்படினாலும் இருக்கலாம். ஓகே, அதனால் மாடியூல் நம்பர் 6 வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் மாடியூல் நம்பர் 7 கண்டிப்பாக ஒரு சம் இருக்கும், சரிங்களா? அப்போ நல்லா பாருங்கள், ஸ்மார்ட்டாக தான் படிக்கிறோம். மாடியூல் நம்பர் 1 தியரி, மாடியூல் நம்பர் 3 தியரி. ப்ரோ மாடியூல் நம்பர் 1 3 தியரியை நான் விட்டுலாமா? நீங்கள் விடுறது பிரச்சனை இல்லை, ஆனால் ஒன்று சொல்கிறேன், மாடியூல் நம்பர் 1ஓட தியரியும் 3ஓட தியரியும் நீங்கள் விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் ஃபுல் தியரி படிச்சுட்டு தான் போகணும். அதையும் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ஏன்னா சில பேர் மாடியூல் நம்பர் 1ஓட தியரி பார்க்க மாட்டீங்க, 3ஓட தியரி பார்க்க மாட்டீங்க. அப்படி நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டோட தியரி பார்த்துட்டு போகணும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். அதனால் என்னோடய பர்சனல் அட்வைஸ், தியரியில் நல்லா மார்க் வாங்கலாம், மாடியூல் நம்பர் 1ஓட தியரிலையும் மாடியூல் நம்பர் 3லையும். ஸோ அதனால் 1 3 அப்புறம் 4ல் வந்து நான் சொன்ன மாதிரி சம்ஸு, அப்புறம் தியரி, அப்புறம் மாடியூல் நம்பர் 5, அப்புறம் மாடியூல் நம்பர் 6, மாடியூல் நம்பர் 7. இந்த 6 7லாம் கண்டிப்பாக வந்து கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய சம்ஸ் கான்செப்ட். மாடியூல் நம்பர் 5ங்கிறது எவ்ரி அட்டம்ப்ட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சில அட்டம்ப்ட்டில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, சரி. இப்போ அடுத்து என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது முடிச்சிட்டிங்களே, இப்போ மாடியூல் நம்பர் 2 வாங்க. மாடியூல் நம்பர் 2ல் எல்லாமே வந்து நமக்கு சம்முன்னு சொல்ல முடியாது, சரிங்களா? இப்போ 2.1, 2.2, 2.3, 2.4, 2.5, 2.6, 2.7 இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி இதெல்லாம் சம்மு. அப்புறம் பாட்டில் நெக் சென்டரு, இந்த டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்கு, சரிங்களா? ஃபெசிலிட்டி இதெல்லாம் சம்மு. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா மாடியூல் நம்பர் 2 வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மேலோட்டமாக தியரி லைட்டாக ஃபார்மாலிட்டிக்கு ரீட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, ஏன்னா சம்மு தான் வந்து அங்கே மெயின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால் சம்முக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தணும். மாடியூல் நம்பர் 2 பார்க்குறீங்கன்னா அதில் என்னென்ன சம் ஆர்டர் இருக்கோ சம்மை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடும். ஏன்னா ஃபெசிலிட்டி இருக்கும், பாட்டில் நெக் சென்டர் இருக்கும், ட்ரெண்ட் அனாலிசிஸ் இருக்கும், அப்புறம் இது எம்ஆர்பி, அப்புறம் அந்த இஓக் இபிக்யூ இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துடலாம். இதுதான் ஆர்டர். ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டாக இந்த ஆர்டர் தான் நீங்கள் படிக்கணும், சரிங்களா? ஸோ அதனால் தியரிக்கு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் எந்த சாப்டர் மெயின்னு கேட்டால் மாடியூல் நம்பர் 1, மாடியூல் நம்பர் 3, மாடியூல் நம்பர் 4 இதுதான் தியரி பாயிண்ட் ஆஃப் வியூ மெயினான சாப்டர்ஸ் ஃபார் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் நீங்கள் படிக்கிறதா இருந்துச்சுன்னா அதுலேயும் வந்து என்ன பண்ணிடுங்கன்னா மாடியூல் நம்பர் 8, 9, 10, 11 இருக்கா, ஃபஸ்ட்டு வந்து 8ஐயும் 11ஐயும் முடிச்சுருங்க. 8, 11, அப்புறம் 9, அப்புறம் 10 இந்த ஆர்டரில் படிங்க. 8, 11, அப்புறம் 9, அப்புறம் 10 இந்த மாதிரி நீங்கள் படிங்க. ஏன்னா வெயிட்டேஜ் படி பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஓகே, இன்னொன்று சொல்லிடுறேன்,
இப்போ உங்களுக்கு புக்கில் வந்து எவ்வளோ நாளும் பேஜஸ் இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேஜஸாக வந்து இருக்கும். சில கான்செப்ட்லாம் வந்து புக்கிலேயே வந்து தேவையே இல்லாமல் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு டைம் கொஷின் பேப்பர் மட்டும் பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ அதனால் வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்ஷன் சப்ஜெக்ட். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டை ஃபுல்லாக ஆர்டர் முடிச்சுட்டு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து 8 மாடியூல் நம்பர் 8, 11, 9, 10 படிச்சிருங்க. தியரி தானே, நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. தியரியோட ப்ரெசன்டேஷன்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஜஸ்ட் பிளான் மட்டும் நான் சொல்லிட்டேன். சம்மெல்லாம் எல்லா சம்மும் பார்க்கணுமா ப்ரோ? இந்த மாதிரிலாம் இந்த இங்கே பாருங்கள் இவ்வளோ சம் இருக்குது, எல்லாமே பார்க்கணுமா ப்ரோ? இதெல்லாம் இது வரைக்கும் நான் கொஷின் பேப்பரில் பார்த்ததே இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் அதனால் ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி வந்து எப்படி சொல்லிட்டு போய் ஃப்ராங்காக சொல்ல போனால் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா சமம் பார்க்கணும்லாம் அவசியமே இல்லை. டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு என்ன மெயின் அதை மட்டும் பார்த்த போதும். ஏன்னா சில இதெல்லாம் தேவையே இல்லாததெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கும் கொஷின் பேப்பருக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்போ என்ன பண்ணலான்னா என்ன ப்ரோ அப்போ இதெல்லாம் இக்னோர் பண்ணலாமா அப்படின்னா இக்னோர் பண்ணலாம். இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல் தான். ஆனால் இது வந்து டெப்த்தான கான்செப்ட். உள்ள ரொம்ப டெப்த்தாக போயிருக்கும். இவ்வளோ டெப்த் நமக்கு எக்ஸாமுக்கு தேவையில்லாதது. இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் இருக்குல்ல, அதை மட்டும் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மினிமம் ரோ மெத்தட், மினிமம் காலம் மெத்தட், மினிமம் காஸ்ட் மெத்தட் அப்படின்னு இருக்குல்ல, அதை மட்டும் அந்த நார்த் வெஸ்ட் கார்னர் வேமை இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப டெப்த்தாக அடிஷனலாக போகக்கூடியது. சரிங்களா? இவ்வளோ தூரம் நீங்கள் இறங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதனால் வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் சூப்பராக மார்க் எடுக்கணும்னா நான் சொல்கிறபடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் வந்து நம்ம மார்க் எடுக்கலாம். சீரியஸாக சொல்கிறேன், வேறு லெவலில் வந்து நம்ம மார்க் எடுக்கலாம். நம்மளால் அது பண்ண முடியும். இட்ஸ் பாசிபிள் ஆக்சுவலி. ஓகே, நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக மாடியூல் நம்பர் 4ல் கம்ப்ளீட்டாக சம்ஸ் பார்த்துருக்கணும். மாடியூல் நம்பர் 6ல் கம்ப்ளீட்டாக சம்ஸ் பார்த்துருக்கணும். மாடியூல் நம்பர் 7ல் கம்ப்ளீட்டாக நீங்கள் சம்ஸ் பார்த்துருக்கணும். இதெல்லாம் சம்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மாடியூல் நம்பர் 2. ஸோ கொஷின் பேப்பர் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். வந்து நான் அதுதான் மெயினாக மாறி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இவ்வளோ சம சில பேர் வந்து டைம் வேஸ்ட் பண்ணி இவ்வளோ சம பார்த்துட்டு போகிறீங்க. சில பேர் இதெல்லாம் இக்னோர் கூட பண்ணிட்டு போகிறீங்க. கொஷின் பேப்பர் கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு சார் இதுதானா, இதுக்கான நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு உங்களுக்கே தோணும். சரிங்களா? உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதனால தான் கொஷின் பேப்பர் மாறி பாருங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இது வரைக்கும் படிக்கலான்னா கூட இனிமேல் ஆரம்பித்தா கூட நம்ம படித்து பாஸ் பண்ண முடியும். பாஸ் இல்லை, வேறு லெவலில் மார்க் எடுக்க முடியும். ஓகே, சொன்ன மாதிரி கரெக்டாக ஸ்மார்ட்டாக பண்ணுங்கள். ப்ரோ எஸ்எம்மில் அவ்வளோ தியரி இருக்குது ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது? ஆக்சுவலாக வந்து சில கொஷின்ஸ்க்கு வந்து ஹெட்டிங்கை மாற்ற முடியாது. அந்த டைப்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஹெட்டிங் வந்து அதில் இருக்கப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ அந்த ஹெட்டிங் சீரியஸ் அதில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் நல்லா வச்சுக்கணும். ஏன்னா அதுதான் மெயின். சரிங்களா? ஹெட்டிங்கை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா ஹெட்டிங் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஹெட்டிங் தான் மெயின், வெரி இம்பார்ட்டன்ட். ஹெட்டிங்கை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஹெட்டிங்கை மட்டும் விட்டுறாதீங்க. ஓகே, அப்போ உள்ள பாயிண்ட் ப்ரோ ஹசிட்டிஸ் புக்கில் இருக்கிறது தெரியுமா? ஆக்சுவலாக வந்து ஒரு கொஷின் எடுத்துக்கிங்கன்னா கொஷினுக்கு ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் மீனிங் வந்து கரெக்டாக இருக்கணும். உள்ளே சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து கிராமர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அப்போலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அது ரிலேட்டடாக நீங்கள் பண்ணுறீங்களா? ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் என்ன வேர்டு யூஸ் பண்ண போகிறோம்? கோலு, ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் இந்த வேர்டு தானே யூஸ் பண்ண போகிறீங்க. அது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாதுல்ல. ஸோ ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேக்கு 2 ஹவர்ஸ் படிச்சிங்கன்னா கூட 10 டேஸில் எஸ்எம் மட்டுமே முடிச்சிடலாம். 10 டேஸ்க்குள்ளே முடிச்சிருவீங்க. நீங்கள் டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் லைட்டாக ரீட் மட்டும் பண்ணிட்டு போங்க. நீங்கள் என்ன ரொம்ப பக்காவாக படிச்சுட்டு படிச்சுட்டா போயிட போகிறோம். ஓஎம் நல்லா வேறு லெவலில் சம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எஸ்எம்மோட தியரிட்டிக்கெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது ஆக்சுவலாக. சரிங்களா? ஸோ சொன்ன மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் மட்டும் பார்த்துருங்க. ஓகே, இது வந்து எக்ஸாம்ஷன் எடுக்கிறதுக்கு இனிமேல் ஆரம்பித்தா கூட இது உங்களால் பண்ண முடியும். சரிங்களா? விஷயம் ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லபடியாக பண்ணுங்கள். மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாஸ்ட் கொஷின் எல்லாம் குரூப்பில் இருக்குது. ஓகேங்களா? பார்க்கலாம்.